பாலகன் தந்தைக்கு. பாலகன் அம்மனை வீட்டில் வைத்து வணங்குவது பிடிக்காததால் அவர் பாலகனை வீட்டை விட்டு விரட்டுகிறார். பாலகன் தந்தை: அம்மன் வீட்டில் இருக்க வேண்டாம் என அம்மனை கடப்பாரையால் இடிப்பதைக் கண்டு பாலகன் அம்மா, தாயே என கதரும் காட்சி. அருள்வாக்கு கேட்க மக்கள் வருவதைக் கண்டு அங்குள்ள சிலர், பாலகனே, நீ இங்கிருந்து வெளியேறு என அவர்கள் செருப்பால் பாலகனை அடித்து அவமானப்படுத்தும் காட்சி. காவல் நிலையத்தில் பாலகன் மீது பொய் புகார் கொடுத்து அம்மனை வீட்டிலிருந்து எடுக்க வேண்டும் என அந்த ஊரிலுள்ள சிலர், ஊர்கவுண்டர்கள், ஊர் தலைவர்கள் பாலகனை மிரட்டி ஊரை விட்டு வெளியேற்ற காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கும் காட்சி. பாலகனையும் அம்மனையும் ஊரிலுள்ள சிலர் உடனடியாக இந்த ஊரை விட்டு வெளியேறு என துரத்தும் காட்சி. பாலகன் அம்மனை தலையில் சுமந்தபடி கண்ணீருடன் கதறி அழுது கொண்டு ஊரிலிருந்து வெளியேறும் காட்சி. பாலகன் தெருவில் நடந்து போகும்போது ஊரிலுள்ள சிலர், இந்த பிழைப்பிற்கு பிச்சை எடுத்து சாப்பிடு என அவரை கேலி செய்யும் காட்சி. பாலகன் மீது அன்னை அருள் இறங்கி ஊரிலிருந்து வனப்பகுதிக்கு கையில் தீச்சட்டி வேப்பிலை ஏந்தி நள்ளிரவு 12 மணிக்கு புறப்படுவது. ஊரிலுள்ள கருவறை அம்மனை ஆரவாரமாக மேலத்தாளத்தோடு தண்ணீர் தெரித்துக்கொண்டு வனத்திற்கு கொண்டு வரும் காட்சி. ஆரம்ப காலத்தில் பாலகன் சுயம்புவை வைத்து வழிபாடு செய்யும் காட்சி. பாலகன் அருள்வாக்கு சொல்லும்போது மக்கள் பயபக்தியுடன் வணங்கும் காட்சி. அன்னை மூதாட்டியாக வடிவம் கொண்டு, எனக்கு தாகம் அதிகமாக உள்ளது, தண்ணீர் வேண்டும் எனக் கேட்டு நேரடியாக பாலகனிடம் அன்னை தண்ணீர் பருகும் காட்சி. பாலகன் கனவில் அன்னை தோன்றி, மகனே, எனது உருவம், நான் சொல்வது போல செய்ய வேண்டும், நான் ஒருநாள் வனத்தில் கோவில் கொள்ளப் போகிறேன் எனவும் அன்னை சொல்லும் காட்சி. பாலகனின் பாதம் தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டபோது அன்னையே நேரில் தோன்றி மருந்து வைக்கும் காட்சி. பாலகன் நடந்து செல்லும்போது கருநாகமாக அன்னை மாறி பாலகனின் 2 கால்களையும் சுற்றி கொண்ட காட்சி. பாலகனை ஊரிலிருந்து துரத்திய பிறகு உண்ண உணவில்லாமல், உடுத்த ஆடையில்லாமல் பல கொடுமையால் பாதிக்கப்பட்ட போது பசியைப் போக்க அன்னை நேரில் தோன்றி பாலகனுக்கு பால் கொடுக்கும் காட்சி. பாலகன் வேப்பமரத்தடியில் தவம் செய்தபோது அன்னை காட்சி கொடுப்பது. ஊரிலிருந்து விரட்டிய பிறகு வேதனைகளை தாங்க முடியாத பாலகன் தற்கொலை செய்ய முயன்றபோது நாகமாக அன்னை அவர் முன் தோன்றி தடுக்கும் காட்சி. பாலகன் மீது அன்னை அருள் இறங்கி உருள் வளம் வரும்போது மக்கள் பக்தியுடன் வணங்கும் காட்சி. ஓம் சிவவைரவியே போற்றி. ஓம் சிவவைரவியே போற்றி.